ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜனவரி 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜயும் காவிரியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. விஜய் என்ன சொல்றாருன்னா, "நல்லா சத்தம் போடுங்க அத்தை. எப்படி பேசுறா பார்த்தீங்களா?" அப்படின்னோடனே இப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நீ நல்லா தானடி இருக்கிற. நீ உனக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் நாங்கன்னா வந்தோம். நீ நல்லா தானே இருக்கனோடனே, என்னம்மா எல்லாரும் அவரோட சேர்ந்துட்டு இப்படி பேசுறீங்களா?" அப்படி சொல்லிட்டு ஆளாளுக்கு இது பண்ணோடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "என்னடா சின்ன பிள்ளைங்க செப்பு ஜாமானுக்கு சண்டை போட்ட மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னோடனே, குமரன் கங்கா கிட்ட சொல்றாரு, "இது இப்போதைக்கு முடியாது. வா ஓடிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எந்திரிச்சு போகும்போது விஜய் என்ன சொன்னார்ன்னா, "எங்க போறீங்க ப்ரோ? இந்த மாதிரி உட்காந்து ஒரு பெரிய மனுஷனா இருந்து பிரச்சனைய தீர்த்து வச்சுட்டு போங்கன்னோடனே, ஐயையோ! விட்டா ஒரு கம்ப குடுத்து இப்படி இப்படி நடக்க விடுவீங்க போலன்னு சொல்லிட்டு, எல்லாருமா சேர்ந்து சிரிச்சுட்டு அப்புறமா எல்லாருமா போயிடுறாங்க. காவேரிக்கு தான் அப்படியே கோவம் கோவமா வருது. மேல போய் ஊஞ்சல்ல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. அப்ப கங்கா வராங்க. வந்தோனே கங்கா கேட்குறாங்க, "இன்னும் உனக்கு கோவம் போலயாடி? உனக்கு இப்ப கோவம் எங்க மேலயா? இல்ல உன் வீட்டுக்காரர் மேலயான்னோனே, அவர் எப்படி பேசினார் பார்த்தல்லன்னோனே, "இல்ல காவேரி, நீ தான் அவர தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல. என்ன கோதாவரின்னு பேசி எப்படி கிண்டல் பண்ணாரு உங்க மாமாவையும். அது மாரி கூட உன்ட்ட எதனாச்சும் இது பண்ணியிருக்கலாம். நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற. அன்னைக்கு மாமா கிட்ட கூட உன்ன பத்தி ஹாஸ்பிட்டல்ல பெருமையா தான் பேசியிருக்கிறாரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஒரு வழியா கங்கா காவேரியை சமாதானப்படுத்திட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் குமரன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாரி நான் பெரிய சர்ப்ரைஸே வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கார் எடுத்துட்டு போய் சொதப்பிட்டா. நான் தான் சர்ப்ரைஸ் குடுக்கணும். அது வெளியிலயே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவள ரொம்ப இது பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. அதுல கவனம் இருந்தனால இவள கவனிக்க மறந்துட்டேன். ஆனா நீங்க சூப்பர் ப்ரோ. உங்க ஒய்ஃப்க்கு எப்படியோ சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு விஜயும், இங்க குமரனும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி கங்கா பேசினதெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு, அப்புறம் ஏன் அவர் நம்மகிட்ட சைன் வாங்கணும்? நம்மகிட்ட சைன் வாங்குறதுக்கு வேற என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு பேசாம விஜய் கிட்டயே போய் கேட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வெண்ணிலாக்கு ஹாட் வாட்டர் குடுத்துட்டு, "நான் போறேன்" அப்படி சொல்லிட்டு வரும்போது, அவங்க விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. விஜய் அப்படியே ஸ்ட்ரக் ஆயி அப்படியே நிக்கிறாரு. திருப்பியும் கூப்பிடுறாங்க. அப்போ ஓடி போய், "நீ நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டல்ல" அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கும்போதே, அங்க காவேரி வந்துடுறாங்க. இப்போ காவேரி அத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "அன்னைக்கு ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது தானே இவன் என் பேர சொல்லி கூப்பிட்டதா அஜய் சொன்னான். ஆனா இங்கேயும் இப்ப என் பேர சொன்னா கேளேன்" அப்படின்னோனே, "நீ கூட கேளேன் காவேரி" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் வெண்ணிலா விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படி கூப்பிட்டுட்டு அந்த சைடு கைய காட்டி ஏதோ டென்ஷன் ஆகி இது பண்றாங்க. அப்ப விஜய் "கவலைப்படாத, ரிலாக்ஸ் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி அத பார்த்தோனே ரொம்ப அழுதுட்டு அங்கருந்து வெளியில வந்துர்றாங்க. இப்ப விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாரு. ஆனா இங்க வெண்ணிலா கைய பிடிச்சுக்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணன்னு தெரியாம வெண்ணிலா பக்கத்துல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. அத இங்க நின்னு காவேரி பார்த்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.